வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு கவனிக்கீங்களா, 99 வயதாகிவிட்டது என்றால் வயது முதிர்ந்து விட்டார், வயது தளர்ந்து விட்டார். இந்த கால வேளையில சில சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது ஐயோ என்று நாம் நினைப்போம். 99 வயதுல ஆபிரகாம் சில காரியத்துல சோர்ந்து இருக்கலாம், சில காரியத்துல தளர்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில நம்புறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சூழ்நிலை, உங்க வயசு, உங்க பலவீனம் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கலாம். வயசாக ஆக நிறைய காரியம் விரும்புறத செய்ய முடியாது. சில சூழ்நிலை, சில பலவீனம் எல்லாம் எதிராக இருக்கலாம். ஆனா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சர்வ வல்லவராக, உனக்கு ஒத்தாசையாக, உனக்கு ஆதரவாக, அனுகூலமான துணையாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபிரகாம், நான் சர்வ வல்லவராக உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், தடைகளை நீக்குவேன், அற்புதங்களை காணச் செய்வேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த காலவல் தேவ பிள்ளைகளே, உங்க சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய பண்ணலாம், ஆனா சர்வ வல்லவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த காலம் நீங்க விசுவாசிக்கணும். நான் ஆராதிக்கிற என் இயேசு சர்வ வல்லவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆக நீ செய்ய வேண்டிய காரியம் உண்டு. என் சர்வ வல்லமை, என்னுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க, உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை செய்ய நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு என்று ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். அதை இன்னைக்கு நாம தியானம் பண்ணி ஜெபிக்க போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாத்திர சொல்லி இருக்கிறார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும் என்றால் அவர் சர்வ வல்லவர். இந்த கால வேளையில அவர் தன்னுடைய சர்வ வல்லமையினால் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, நீ எனக்கு முன்பாக நடக்கணும். வாக் பிஃபோர் மீ. ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்னுடைய சமூகத்திலே நீ காணப்பட. வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், 16வது அதிகாரத்துல கடைசி வசனத்துக்கும் 17வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்கு? 13 years, 13 வருஷம் இருக்கு. அப்ப ஆபிரகாம கர்த்தர் சந்தித்து இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13 வருஷம் ஆயிடுச்சு. 16வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதற்கு பிறகு 17வது அதிகாரத்துல தேவன் அவரை சந்திக்கிறார். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயசு, இஸ்மவேல் பிறந்த போது.
ஆனா அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை இப்போ, இல்லையா? இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். எத்தனை வயசு? அப்ப எத்தனை வருஷம் இருக்கு கேப்? 13 வருஷம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லவர். மனுஷரால் கூடாம போகலாம், தேவனால் எல்லாம் கூடும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், எனக்கு முன்பாக நடக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிப்பது எது? தேவ சமூகத்தை விட்டு நம்மை விலக்குவது எது? கவனிக்கீங்களா? ஒருவேளை ஆபிரகாம் பாவம் செய்தார்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா தேவனை விட்டு நம்மை பிரிப்பது எது? லூக்கா 15:13 வாசிக்கிறோம், இளைய குமாரன் துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால் தகப்பனை விட்டு வெகு தூரம் போய்விட்டான். வாசிங்க லூக்கா 15. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். கவனிக்கீங்களா சின்ன பிள்ளைகள்? கவனிக்கீங்களா? இளைய குமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண தூர தேசத்துக்கு போனான். யார் ஒருவர் துன்மார்க்கமான வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நட. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிப்போம். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகினான். எதனால்? தன் கீழ்ப்படியாமையினால். வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி கப்பல் ஏறினான். கவனிக்கீங்களா? கர்த்தர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். அவன் தர்சீஸ்க்கு போறான். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. கர்த்தர் சொன்னது ஒண்ணு, அவன் செய்யறது ஒண்ணு. எதுக்கு? கீழ்ப்படியாமையினால் தேவ சமூகத்தை விட்டு விலகினான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது நீங்கள் அதற்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் போனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்கு முன்பாக நடக்காமல் தூரமாய் விலகி போவீர். ஆக ஆண்டவர் அந்த யோனாவை தன் சமூகத்தில் கொண்டு வர என்ன செய்தார்? புயல் காற்றை அனுப்பினார், கடல் கொந்தளிப்பை அனுப்பினார். எதற்கு? நீ கீழ்ப்படியாமல் போகிறாய், நான் உன்னை கீழ்ப்படிய வைக்க வேண்டும். அப்போ கவனிக்கீங்களா? சில நேரம் கர்த்தர் கீழ்ப்படிய வைக்கிறதுக்குன்னே சில கஷ்டத்தை நமக்கு என்ன செய்யறார்? சொல்லுங்க, கொடுக்கிறார். எதுக்கு சொல்லுங்க? இவன் என்னை விட்டு தூரமா போயிட்டானே, அவனை கீழ்ப்படிய வைக்கணும். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலாவது என்னை என்ன செய்வான்? இந்த கால்வெள்ள தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தூரமாய் விலகி போனான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு முன்பாக நடந்து கொள்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றார், நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்றார். எதுக்கு? வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்திரா, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நான் உங்க கூட வரமாட்டேன்றார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட. ஏன்? வாசிங்க. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. என்ன வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்? தேவனுடைய பிள்ளைகளை மத்தேயு 11வது அதிகாரம் 28-29 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாசிங்க.
வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கவனிக்கீங்களா? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என்ன அப்படின்னா என்ன கவனிக்கீங்களா? உங்க கழுத்துல எனக்கு இடம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. வாசிங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிக்கீங்களா? சிலருக்கு ஆண்டவருடைய அற்புதம் மட்டும்தான் வேணும். ஆனா தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடப்பதில் விருப்பம் இல்லை. கவனிக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. எப்ப இளைப்பாறுதல் கிடைக்கும்? என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்லாம் என்ன? கர்த்தர் நுகத்தை ஏத்துக்க மாட்டாங்க, கர்த்தருடைய வழியில நடக்க மாட்டிருக்காங்க, கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ள மாட்டிருக்காங்க. ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு வனாந்தரத்துல. அவங்க விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மனம் போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உலகத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் காட்டின வழி வேற, இவங்க போற வழி வேற. ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட வர மாட்டேன். மோசே அழுது ஜெபம் பண்றார், நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். நீங்க எங்க கூட வரணும். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் சரி. ஆண்டவர் சொன்னாரு, கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தாரேன், கானான் தேசத்தை போய் சுதந்திரிச்சுக்கிடுங்க. ஒரு தூதனை அனுப்புறேன், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னாலதான் நீ இருக்கணும், என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது. தேவ ஜனம் மனம் போல வாழட்டும், நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்ளட்டும், அது ஆண்டவர் விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்புறேன், கானான் தேசத்தை தாரேன், பால் ஓடுற தேசம் தேன் ஓடுற தேசத்தை தாரேன், ஆனா நான் வரமாட்டேன். ஏன்னா நீங்க யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளாமல் உங்கள் வழியிலே நடக்கிறவர். மோசே அழுது ஜெபம் பண்றார், ஆண்டவரே ப்ளீஸ் மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திரை 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். என்றால் என்ன? கவனிக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இருந்தாதான் நமக்கு இளைப்பாறுதல். காலவல தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவர் சர்வ வல்லவரா அன்னைக்கு இருக்கிறார். அந்த வல்லமை வெளிப்படணும்னா நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகாம இருக்கணும். அல்லேலூயா. பாவமோ கீழ்ப்படியாமையோ தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வணங்கா கழுத்தோ நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுவார், நீங்க தேவாலயத்துக்குள்ள வரும்போது செருப்ப கலத்துறீங்க பாத்தீங்களா, அங்கேயே உங்க பெருமை, உங்க மேட்டிமை, உங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தேவாலயத்துக்குள்ள எப்படி வரணும்? மிகுந்த மனத்தாழ்மையோட வரணும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. ஆக அப்பதான் தேவன் நம்ம கூட இருப்பார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த யாத்திரை 33 ஆண்டவர் சொல்லுவார், நீங்க வணங்கா கழுத்துல ஜனங்கள், நீங்க என்ன செய்யுங்க? 5வது வசனத்துல, நீங்கள் வணங்கா கழுத்துல ஜனங்கள் பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் தான் சொன்னாரு, எகிப்தியர்ட்ட ஆபரணத்தை வாங்கி போடுன்னு. உண்மைதானே? அவங்களாம் நல்லா போட்டு வந்திருக்காங்க. பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் கிடைக்குங்கிற மாதிரி எகிப்தியர் இவங்களை உறிஞ்சிறவங்க.
ஆனா அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு தங்க வழியெல்லாம் கிடைச்சது, வாங்கி போட்டு வந்தது நல்லதுதான். ஆனா கழுத்து என்ன கழுத்து ஆகி போச்சு? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க நகை போடுறது நல்லது, ஆனா நகை போட்டா உங்க கழுத்து வணங்கா கழுத்துல மாறுதுன்னா கலத்திடுங்க. அல்லேலியா சொல்லுங்க. ஆனா உங்க கழுத்து எப்படி இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா? அவங்க போட்ட உடனே அவங்க கழுத்து எப்படி மாறிடுச்சு? வணங்கா கழுத்தா மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், கலத்தீரு, கொண்டு போடுவேன்ட்டார். அப்படிதான் இருக்கு, அப்படிதானே? நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை கலற்றி போடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நிமிஷத்துல உங்கள் நடுவில் எழும்பி உங்களை கொன்றுவேன், அதனால கலத்தீருன்ட்டார். தடதட நிறைய பேர் கலத்திட்டாங்க. கவனிக்கீங்களா? இந்த கால வேளையில எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தேவ பிள்ளைகள், நாம் நம்மை எப்பொழுதும் தேவ சமூகத்தில், நல்லா கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்வீங்களா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்குன்னா, சாதாரணமா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்குறதுக்கு உங்க ட்ரெஸ் எப்படி இருக்க கூடாது. பாஸ்டர், நான் இப்படி அழகான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு மடங்கிருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்படி மடங்கினாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இது போட்ட முழங்கால் போட முடியாது பாஸ்டர், முழங்கால் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. இது போட்டா எனக்கு கை வந்து உற்சாகமா தட்ட முடியாது, ஒரு மாதிரி ஸ்டைலா தான் தட்ட முடியும், சரிப்படாது. உற்சாகமா தட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் அதை விரும்புறார். வணங்கா கழுத்துல ஜனமா நம்ம இராம தகுதியான நல்ல தேவ சமூகத்துல வந்து நல்ல வர்ஷிப் பண்ணும். தாவீது ராஜாதான், ஆனா கர்த்தரை ஆராதிக்கும் போது ராஜாங்கிறத ஒரு பக்கம் கலத்தி வச்சுட்டு அவ்வளவு வர்ஷிப் பண்ற. ஆமென் சொல்லுங்க. அவரை தான் கர்த்தர் கனம் பண்ணார். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து கொள், walk before me. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், உத்தமனா இரு. எப்படி இரு? be perfect. உத்தமனா இரு. உத்தமனா இருன்னு சொன்னா என்ன? ஒண்ணு, உன் இருதயம் தேவனோடு உத்தமமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுவோமா? உங்க இருதயம் தேவனோடு எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். அப்படின்னா என்னது? வேதத்துல வாசிங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள், பாத்தீங்களா? சாலமோனுடைய மனைவி, அந்த மனைவி மாறலாம் அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். வாசிங்க. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. கவனிக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், கவனிக்கீங்களா? தாவீதுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருந்தது போல சாலமோனுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருக்கல. கவனிக்கீங்களா? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் என்கிட்ட உத்தமமா இருக்கணும். கவனிக்கீங்களா? நல்லா கவனிங்க. தாவீது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம பாவம் செஞ்சாரா? கவனிக்கீங்களா சிறு பிள்ளைகளே? தாவீது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவம் செஞ்சாரா? ஆமா, செஞ்சாரு. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவ இச்சைகளை என்ன செஞ்சாரு? வளர்த்துட்டாரு. ஆனா ஒரு நாத்தான், ஒரு தீர்க்கதரிசி, சாதாரணமான ஒரு ஊழியக்காரர் வந்து தாவீது ராஜாவை கடிந்து கொண்டார். நீ செய்வது பாவம். உடனே அவர், நீ யாருடா சொல்றது, நான் ராஜா அப்படின்னு தன் அதிகாரத்துல அவரை எதிர்த்து நிக்கல. உடனே அழுதார். கவனிக்க, மன்றாடினார். ஆண்டவரே, என் தாய் என்ன பாவத்தில் கற்பம் தரித்தார். ஆக எனக்குள்ளேயே அந்த பாவம் என்ன செய்கிறது? இருந்து என்னை பாவத்துக்குள் கொண்டு போய்விட்டது. என்னை மன்னியும். என் பாவங்களார என்னை என்ன செய்யும்? சுத்திகரி. எனக்குள் பரிசுத்தத்தை தார் என்று மன்றாடி தன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனா சாலமோன் என்ன செய்கிறார் பாருங்க.
1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு, கவனிக்கீங்களா, 2 விசை தரிசனமானார். தீர்க்கதரிசி கூட அனுப்பல, அவரே தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை ஆண்டவர் இடுறார். இதை செய்யாத சாலமோன், இதை விட்டு விலகு சாலமோன், நீ செய்கிற அந்த காரியம் எனக்கு பிரியமில்லாதது, இதை விட்டு விடு என்று அவனோடு நேரடியாக பேசுகிறார். ஆனா அவன் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி விட்டான். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் கர்த்தர் சமூகத்துல உத்தமமா இருந்தது. எப்படி? கர்த்தர் சொன்ன உடனே அவன் இருதயம் அவருக்கு நேரா போயிடுச்சு. ஆனா சாலமோன் கர்த்தர் சொன்னப்போ இருதயத்தை திருப்பி அவன் இஷ்டப்படியே போறான். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் தேவனோடு உத்தமமா இருக்கட்டும். ஆபிரகாம், கவனிக்கீங்களா, ஆபிரகாம்கிட்ட ஏன் இதை சொல்றார்? கவனிக்கீங்களா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஏன் இதை சொல்றார்? ஆதியாகமம் 16வது அதிகாரம், கவனிக்கீங்களா, 2வது வசனம் வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். கவனிக்கீங்களா, ஆண்டவர் ஏன் உத்தமனாருன்னு சொல்றாரு? ஆபிரகாம் வழி தவறினார். கவனிக்கீங்களா, எப்படி வழி தவறினார்? ஆபிரகாமுடைய அன்பு மனைவி சாரால் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு 86 வயசு ஆயிடுச்சியா, எனக்கு 76 வயசு ஆயிடுச்சியா. ஆபிரகாமோட சாராளுக்கு 10 வயசு குறை. ஆக நமக்கு கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிருக்கிறாரியா. கவனிக்கீங்களா, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல சிலர் என்ன செய்வாங்கன்னா, கவனிக்கீங்களா, குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காகவே, அதுக்காக மட்டும் குழந்தை பெற்றெடுக்கிற மிஷின் மாதிரி ஒரு ஸ்திரியை பயன்படுத்தி ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி. அதுக்குதான் சாராலே சொல்ற, ஐயா நம்ம அடிமைப்பெண் சாரால் நல்ல பிள்ளை, அவ மூலமா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டுமே, உங்களை அப்பான்னு சொல்லட்டும், இனி அம்மான்னு சொல்லட்டும், பிளீஸ் அவ கூட சேருங்க, அவ மூலமா ஒரு குழந்தை கிடைக்கட்டும். ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, ஒன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் இல்லையா, ஆண்டவரே என் மனைவி சொல்ற ஆலோசனை என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லியிருப்பார், அப்பவே சொல்லியிருப்பார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவர் தன் மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுத்து தேவன் விரும்பாத வழியில் போனார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் ஆபிரகாமோடு இப்ப பேசுறார், உன் இருதயம் என்னோட உத்தமமா இருக்கட்டும், வழி தவறி போனது சரிதான், திரும்ப வந்திருப்பா. I have plan about you. உனக்காக நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். கால வேளையில தேவ பிள்ளைகளை உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுவோமா? 2, நீ விரும்புவதை அல்ல. கவனிக்கீங்களா, தேவ சித்தம் செய்து உத்தமனாயிரு. ஆபிரகாம் யார் விரும்புறதை செஞ்சார் சொல்லுங்க? அவர் விரும்புறதை செஞ்சிட்டார், மனைவி விரும்புறதை செஞ்சிட்டார். கர்த்தர் விரும்பல இல்லையா, அது தேவ சித்தம். கவனிக்கீங்களா, ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்று அப்படியே திருப்தி ஆயிட்டார். அவருக்கு தேவை என்னது சொல்லுங்க? ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. ஆகார் மூலமா யார் கிடைச்சதா? ஒரு பையன் கிடைச்சிட்டான். ஆகார் மூலமா, சாராய் மூலம் கிடையாது, ஆகார் மூலம் ஒரு பையன் கிடைச்சிட்டான். ஆபிரகாமுக்கு சந்தோஷம், சாராளுக்கு சந்தோஷம். சாராள் என் பிள்ளை, இதான் என் பிள்ளைன்னு கொஞ்சிட்டு இருக்கிறா. ஆபிரகாமும் என் மகனே என் மகனேன்னு சொல்றாரு. 13 years, 13 வருஷம். கவனிக்கீங்களா, அப்படியே போகுது. அவர் எதுல திருப்தியா இருக்கிறாரு? அவர் விரும்பின ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. நல்லா கவனிக்கீங்களா, நான் விரும்பின ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் விரும்பின ஒரு
அற்புதம் நடந்துருச்சு, நான் விரும்பின கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு அதுலயே திருப்தி ஆயிராதீங்க. சத்தமா சொல்லுங்க. கவனிக்கீங்களா? தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஆகார் நல்லா கவனிக்க. யார் மூலமா குழந்தை கிடைச்சி சொல்லுங்க? ஆகார். நல்லா கவனிக்கீங்களா? ஆகார் மூலம் ஆபிராம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ திட்டம் அல்ல. ஆபிரகாம் மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ திட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆகார் மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று திருப்தியா இருக்கிறதுல ஆண்டவர் விரும்பல. ஆபிரகாம், தட் இஸ் நாட் மை வில். அது என் விருப்பம் கிடையாது, அது என் திட்டம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகார் மூலமா ஒரு குழந்தை கிடைச்சோன்னு அதுல திருப்தி ஆயிட்டார். யாரு? இப்ப இந்த ஆசீர்வாதம் யாரால கிடைச்சது சொல்லுங்க? ஆகாரால தான். சாரால் கூட சொல்லியிருப்பா, இந்த ஆகார் மூலமா நல்ல வேளை நமக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. ஆகார், உன்னாலதாம்மா நாங்க இந்த குழந்தையை பெற்றிருக்கோம். ஆபிரகாம் பலமுறை சொல்லியிருப்பார், உன்னாலதாம்மா இந்த பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஆண்டவர் ஆகாரால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல. ஆபிரகாம் மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் விரும்பினது நடந்துட்டுன்னு ஆபிரகாம் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா தேவன் விரும்பினது இன்னும் நடக்கல. தேவன் விரும்பினது என்னது? சாரால் மூலம் ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். இப்போ 99 யாருக்கு சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு. அப்ப சாராளுக்கு எத்தனை? 89. ஆண்டவர் வந்து சொல்றார், என் திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், நீ உத்தமமா இரு, என் விருப்பத்துக்கு இணங்கி வா. இது வேற உன் விருப்பம் நடந்துருச்சுன்னு போயிட்ட, ஆனா அதுல நான் விருப்பப்படல. என் விருப்பம் செய்யறதுக்கு வா, என் திட்டம் நிறைவேற்ற வா. எத்தனை பேர் சொல்லுவோம் அல்லேலூயா? கவனிக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பேதுரு போட்ல ஆண்டவர் வந்தார். கவனிக்கீங்களா? பேதுரு போட்ல ஆண்டவர் வந்தார். பேதுரு நைட் ஃபுல்லும் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கிடைக்கல. கவனிக்கீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. எத்தனை போட் நிறைய மீன் கிடைச்சிச்சு? 2 போட். பேதுரு இதத்தான் ஆசைப்பட்டாரு, மீன் நிறைய கிடைக்கணும், நடந்துருச்சு. ஆண்டவர் அதுலயே திருப்திப்பட பேதுருவை விட்டாரா? சொல்லுங்க. பேதுரு, 2 போட் மீன்ல நீ திருப்தி ஆகிறது என் சித்தம் கிடையாது. உனக்காக நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். 1000 உன் மூலமா ரட்சிக்கப்படணும். ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம விரும்புற ஒரு சின்ன விஷயமா இருக்கு, ஒரு பெரிய வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷம் சந்தோஷம். ஒரு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு, சந்தோஷம். அல்லேலூயா. நான் சம்பளம் உயர் வரணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன், ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, சந்தோஷம் சந்தோஷம். அதுலயே உட்கார்ந்துராதீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. திருப்தி ஆகிறாதீங்க. உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நிறைவேற எத்தனை பேர் நீங்க நம்மள ஒப்பு கொடுக்க போறோம்? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் அதுதான் கூப்பிடுறார். ஆபிரகாம், நீ மட்டும் உன் வழியை எனக்கு ஒப்பு கொடுத்தன்னா என் வல்லமை வாழ்க்கையில வெளிப்படும். ஏன்னா நான் சர்வ வல்லவர். 99 வயசாச்சுன்னு சோர்ந்துடாத. உன்னைய தேசங்களுக்கு ஆசீர்வாதமா நான் வைக்க போகிறேன். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க விரும்புறார். வேதத்துல வாசித்து பார்க்கும்போது வாசிங்க, 4வது வசனம் வாசிப்போம். 4:5. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வாசிங்க. ஆபிரகாம். ஆபிராம்னு என்ன அர்த்தம்? உயர்வான தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். உன்னை நான் மாத்துறேன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்து ஆண்டவர் இன்னொன்னு வாசிக்கலாம். வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 15வது வசனம் வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி,
உன் மனைவி சாராயை நீ இனி சாராயின்னு கூப்பிடக்கூடாது. நல்லா கவனிக்கீங்களா? சாராய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் ராணி. யாருக்கு ராணி? ஆபிரகாமின் ராணி. அல்லேலூயா சொல்லுவோமா? சாராய் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா என் ராணி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீமா சாராயின்னு கூப்பிடக்கூடாது, கொஞ்சம் மாற்றம் பேர்ல கொடுக்க போறேன்னு சொல்றேன். என்ன வாசிங்க? சாராள். அவளை நீ பேர் வைக்கணும். சாராள் என்பது அவளுக்கு பேராளுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் தேவனுடைய பிள்ளைகளே என் ராணி அல்ல, உலகத்துக்கு ராணி. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அவளை எதுக்கு ராணியா மாத்த போறேன்? உன் மனைவியை நான் ஆசீர்வதிக்க போறேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க மனைவியை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஆகா, சாரால் நினைச்சா, சாராய் நான் என்ன செய்ய முடியும்? என் கர்ப்பம் அடைஞ்சிருக்கு, என் மூலமா ஒரு ஆசீர்வாதம் வர வாய்ப்பு இல்லை. There is no way, there is no chance. அல்லேலூயா. வாய்ப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவளை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஆபிரகாம், நீ உன் சுய புத்தியில போனது போதும், நான் சாராயை ஆசீர்வதிக்க போறேன். உலகத்துக்கு ராணியாக எப்படி ஆசீர்வதிப்பார்? அடுத்த வசனம் வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே, நல்ல கவனிக்கீங்களா, சாராள் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஏன்னா அவதான் உன மனைவி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நான் திட்டத்தை சாராள் மூலமா வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். வாசிங்க. அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். கை தட்டுங்க கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவள் மூலமாய் ராஜாக்கள் உண்டாவார்கள். எவ்வளவு பெரிய திட்டம். ஆபிரகாம் ஆசைலாம் ஏதோ ஒரு இஸ்மாவே. ஏன் அந்த ஒரு ஆசை இருந்துச்சு? 86 வயசு ஆயிடுச்சு, சாராளமாவுக்கு 76 வயசு ஆயிடுச்சு. கேட்கறவங்க எல்லாம், குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தை இருக்கு அப்படின்னே கேட்கறாங்க. இந்த ஒண்ணுக்காவது பதில் சொல்லணும். ஆகார் மூலமா ஒரு பிள்ளைய பெத்த எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் இஸ்மாவேல்னு சொல்லிடலாம். அதுலயே திருப்தி ஆயிட்டாங்க போங்க. ஆனா கர்த்தர் அதுல திருப்தி ஆக்கணும்னா விரும்புறாரு. கவனிக்கீங்களா? ஏதோ உலகத்தார போல ஒரு பிள்ளைய கொடுத்து உலகத்தார போல உங்களை ஆசீர்வதிச்சு அப்படியே வைக்கிறது தேவ சித்தமா? இல்ல. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்புக்கொ, அதுக்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சார். உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அதுக்காக கர்த்தர் அழைச்சார். கவனிக்கீங்களா? எல்லாம் விக்கிரகத்தை விடு, பாவத்தை விடு, அருவருப்பு சிற்றின்மோ உலக வாழ்க்கையான விட்டுட்டு என் பின்னாடி வான்னு அதுக்காக அழைச்சார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலவெள்ள தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் சிரிக்கிறார் பாருங்களேன். 17வது வசனம் வாசிங்க. சொல்லுவோமா? அவரு தாத்தா ஆயிட்டார்ல, அவருக்கு நம்பிக்கை இல்லை, சிரிக்கிறாரு. சாரால் உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா என்ன இல்ல, ஒரு அலையிலையா சொல்லுங்க, அவர் சிரிக்கிறார். முகங்குப்புற விழுந்து நகைத்து வாசிங்க. 100 வயசானவனுக்கு பிள்ளை பிறக்குமா? வாசிங்க. 90 சொன்ன பாத்தீங்களா? 10 வயசு டிஃபரெண்ட்னு. 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளா? அவன் மனசுல அப்படிதான் நினைக்கிறான். இம்பாசிபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, எங்க நடக்க போகுது?
அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, இஸ்மவேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவனுக்கு 13 வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் ஆபிரகாம் இன்னும் நினைக்கிறாரு. ஆனா கர்த்தரோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பிறகுதான் அவருக்கே புரியுது, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், சர்வ. இந்த காலவெளியில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்கள் பெரியது. அவர் அன்புள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் 13 வருடங்கள் ஆபிரகாம் இந்த அன்புள்ள தேவனை விட்டு விட்டு உலகத்துல ஒரு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போயிட்டார். நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? கர்த்தரோ இன்னும் பெருசா வச்சிருப்பார், ஆனா கிடைச்ச சின்ன ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போயிடுவோம் போங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஜெபம் குறைஞ்சிருச்சு, பைபிள் குறைஞ்சிருச்சு, ஊழியம் குறைஞ்சிருச்சு, ஆர்வம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஸ்லோவாயிடுச்சு. ஏன்? இன்னும் கர்த்தர் பெரிய காரியம் வச்சிருக்கிறது என்ன செய்யல, தெரியல. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றார், உங்களோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னும் இஸ்மவேலை தான் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல், நீ அதை விடுப்பா, நான் உனக்காக ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை. கால் ஹிம் ஐசக். அல்லேலூயா சொல்லுவோமா? ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, அப்போ நீ விரும்புகிறதை அல்ல, தேவ சித்தத்தை செய்து உத்தமனாயிரு. ஆமென் சொல்லுவோம். உத்தமனாயிருதுன்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம், உன் விருப்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப் போய் என் விருப்பத்துக்கு நேரா திருப்பு வண்டிய, வாழ்க்கைய திருப்பு, நான் விரும்புறதுக்கு நேரா நீ வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த காலையில் எத்தனை பேர் நீங்க விரும்புற வழியிலே போக விரும்புறீங்க? இல்ல ஆண்டவரே நிறுத்திடுறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒப்புக்கொள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பா உத்தமமா இருக்கட்டும். அல்லேலூயா. சரி, தவறு செஞ்சிட்டீங்க, சரிதான். ஆபிரகாம் தவறு செஞ்சது சரிதான், திரும்ப உன் இருதயம் என்ன பற்றி கொண்டிருக்கட்டும். அதான் சொல்ற, உன் விருப்பத்துல போகாத, என் சித்தத்துக்குள்ள வந்துரு ஆபிரகாம். நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிய. ஆமென் சொல்லுவோமா? கடைசியா நம்ம உத்தமமா இருக்கிறதுனா எப்படி? வாசி ஜெபிக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் வாசிக்க. 1 நாளாகமம், அந்த வசனத்தை விட்டுருவோமா? இன்னொரு வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 61வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள், ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு. 3வது உத்தமமா இருக்கிறதுனா என்னது? அவர் கட்டளைகள்ல நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கட்டளை கற்பனைகளை கைக்கொள்ள உங்க இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கட்டும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார் பாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக. நல்லா கவனிக்கீங்களா? உன்னை திரளா பெருக பண்ண விரும்புறேன், ஆனா ஒண்ணு, என் உடன்படிக்கையை நீ கை கொள்ளணும். கடைசியா ஒன்று வாசிச்சோம், சரியா கவனிக்கீங்களா? உன்னை நான் மிகவும் திரளா பெருக பண்ண விரும்புறேன், ஆனா ஒண்ணு, என் உடன்படிக்கையை நீ என்ன செய்யணும்? கை கொள்ள. ஒன்று காரியம் என்ன உடன்படிக்கை? 11வது வசனம், உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனமான கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம். கவனிக்கீங்களா? என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனம் பண்ணு. உங்களுக்குள் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணு. கவனிக்கீங்களா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். கவனிக்கீங்களா? நீங்க நான் இதுக்கு முந்தைய விருத்த சேதனத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசி நீங்க கேட்பீங்க, நம்ம விருத்த சேதனம் பண்ணலே பாஸ்டர் அப்படின்னு. தேவனுடைய பிள்ளைகளை, கொலோசியர் 2:11 ஞான ஸ்நானத்துல கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றியிருக்க. கொலோசியர் 2:11.
அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய கவனிக்கீங்களா, சில வாழ்க்கை கவனிக்கீங்களா, சில ஆசீர்வாதம் தடையாவே இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்காவது கர்த்தருக்கு கீழ்ப்படியலையா அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் கட்டளைக்கு செவி கொடுக்காம இருக்கீங்களா? ஆபிரகாம் காலத்துல பைபிள் கிடையாது, கவனிக்கீங்களா? நியாயப்பிரமாண புத்தகம் கிடையாது. மோசேக்கு பிறகுதான் அந்த நியாயப்பிரமாண புத்தகம் வந்தது. அப்ப ஆபிரகாமுக்கு என்னது இருந்தது கை கொள்ள? கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சான். உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்தார். உடன்படிக்கையை பண்றார். நீ பண்ணுனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலைல ஆண்டு உங்களோட ஒரு காரியத்தை பேச, தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கட்டளைக்கு செவி கொடுங்க. ஒபே காட்ஸ் வே. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். ஜஸ்டின் மோசஸ்னு ஒரு பாஸ்டர், அவங்க ஒரு சாட்சி காட்டேன், கவனிக்கீங்களா? அவங்க சர்ச்சுக்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தாங்களா, ஒரு சில வருஷத்துக்கு கட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று சொன்னாங்க, சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த சகோதரி சுகமாகிறதுக்காக நம்ம சர்ச்சில் 21 நாள் உபவாச ஜெபம் வைப்போம். அப்படி பாஸ்டர் சபையெல்லாம் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம்ட்டே இருக்காங்க. 15 நாள் ஆச்சு, ஒன்றும் ஒரு மாற்றமும் இல்லை. பாஸ்டர் ஆண்டவர் சமத்தை அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்களாம் 15 நாள் உபவாசம் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே நடக்கல, என்ன ஆண்டவரே? 16வது நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சர்ச்சில் சிலர் ஆவியில நிரம்பி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஒரு சகோதரி ஆவியில நிரம்பி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மகனே, நீ எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் அது வீணா போயிடும். அவங்கள எனக்கு கீழ்ப்படிய சொல்லு. ஆண்டவர் பேசினார் தீர்க்கதரிசி மூலமா. உடனே பாஸ்டர் சொன்னாங்க, உங்க குடும்பம் ஞானஸ்நானம் பெற ரெடியா? எல்லாம் ரெடின்ட்டாங்க. அவங்க குடும்பத்தை 5 பேர் உடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இந்த விக்கிரக குடும்பத்தை வந்திருக்காங்க, உங்க வீட்டில் இருக்க விக்கிரகத்தெல்லாம் அகற்ற ரெடியா? ரெடி. எல்லாம் அவங்க வீட்டு விக்கிரக கோயில கட்டி வச்சுதான் எல்லாத்தையும் இடிச்சு தூர போட்டு மொத்தம் அள்ளி கொண்டு ஆத்துல கொண்டு போட்டு எல்லாம் விலகிட்டாங்க. கர்த்தர் கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சிட்டாங்க. சொன்னா கீழ்ப்படிவாங்களும் தெரியலையேன்னு நினைச்சிட்டு தான் சொன்னாரு. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய ரெடி. சோமானா சரிதான். எத்தனை பேர் அப்படி நாம ஆயத்தமா இருக்கோம்? அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த நாள் ஜெபம் நடக்கு. யோசிக்கார் பாஸ்டர், எல்லாம் செஞ்சுட்டாங்க, அவங்க சோமா அனுப்பல இனி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்றாங்க. பாஸ்டர் இங்க இருந்து ஜெபம் இருக்காங்க. முடிஞ்சது. அன்னைக்கு நைட் 12 மணிலேருந்து 1 மணி வரை பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. போயிட்டாங்க. விடிய கால ஜெபத்துக்கு வராங்க. விடிய காலம் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தா அங்க அவங்க அம்மாவும் அந்த பிள்ளையும் தான் வச்சிருப்பாங்க. அது முடிச்சுட்டே இருக்குமா, கட்டி வச்சிருக்காங்க. அவுத்து விட்டா அவ்வளவுதான். அது ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு ஓடிடும். அந்த வேதனையான சூழ்நிலை. ஆக அந்த அம்மா கையை காலெல்லாம் கட்டி தான் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டு அப்போ உள்ள பார்த்தா 2 பேரையும் காணோம். பாசுக்கு பயமாயிடுச்சு. எங்க என்னாச்சு? 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. எங்க போனாங்க? சுத்தி தேடி பாக்குறாங்க. பார்த்தா வெளியே அந்த பிள்ளைக்கு கையில பேஸ்ட் பிரஷ் வச்சு பல் வளக்கிட்டு இருக்கு. பாசு பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. ஏமா கட்டவுத்து விட்டீங்க? அந்த அம்மாட்ட கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா 3 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்குதான் என் பிள்ளை, அம்மா பாஸ்டர் வருவாங்க, பாஸ்டர் ஐயா வருவாங்க, அதிகாலை ஜபத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பல்லு வளர்க்கணும், பேஸ்ட் வச்சு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. பார்த்தீங்களா? 3 வருஷத்துக்கு பிறகு அப்புறம் தான் அந்த பிள்ளை அம்மானே பேசிச்சான். பல்லு வளக்கிட்டு அழகா சிவமனா வந்துச்சான். ஒரே மகிழ்ச்சி. இன்னைக்கு அந்த பிள்ளை, அந்த அம்மா பாருங்க, அவங்க சர்ச்சில் அழகா 2 பிள்ளைய பெற்றெடுத்து அழகா தாயா இருக்காங்க. ஆசு சொல்றாரு, கவனிக்கீங்களா? நீ 21 நாள் என்ன 40 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, சில பிரச்சனை தீராது. எது வரைக்கும்? கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால். If you not obey, நீ கீழ்ப்படியலன்னா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் கதை நடக்காது.
கால வேளையில உன் வாழ்க்கையில சிலர் அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். இதுல வாசிக்கிறோம், உத்தமமாய் நடப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய கட்டளைக்கு கை கொண்டு நட. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ளவன், ஆல்மைட்டி காட். ஆனா நீ எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். உத்தமமா இருக்கணும். என்ன செய்யணும்? என் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உன் வாழ்க்கையில என் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. மனுஷரால் கூடாததுதான் தேவனால் எல்லாம்.